இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வாழப்புறான் தமிழில் டெஸ்ட் நம்பர் 6 ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸில் தான் கொஷின்ஸ் இருக்குது. ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி கொஷின்ஸும் இந்த டாப்பிக்கில் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக தான் இப்போ நம்மளும் கொஷின் எடுத்திருக்கோம், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பாளையக்காரல் என்ற சொல் இறையாண்மை அற்ற ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். தேவகிரியை சார்ந்த பிரதாபருத்தனுடைய ஆட்சி காலத்தில் காகத்திய அரசில் பாளையக்கார முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டு தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்குது. பாளையக்காரல் என்ற சொல் இறையாண்மை அற்றன்னு இருக்குது. இறையாண்மை அற்ற கிடையாது. என்னது? இறையாண்மையோடு தான் செயல்பட்டாங்க, சுதந்திரமாக செயல்பட முடிச்சு. அப்போ இறையாண்மை உள்ள ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேவகிரியை சார்ந்த அப்படிங்கிறது கிடையாது. இது என்ன வரும்? வாராங்கால். அப்போ இந்த ரெண்டும் தவறாக இருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் என்ன எடுக்கலாம்? கூற்று 1, 2 தவறு அப்படிங்கிற ஆன்சர் எடுக்கலாம். செகண்ட் பாருங்கள். பொருந்தாததை தேர்ந்தெடு. சேத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. நமக்கு இந்த டாபிக் நல்லாவே படிச்சிருப்போம். ஈஸியான டாப்பிக்கும் கூட. நமக்கு தெரியும் இந்த மூணும் என்ன பாளையங்களாக இருக்குது? கிழக்கு பாளையங்களாக இருக்கும். இந்த ஒன்று மட்டும் எப்படி இருக்குது? மேற்கு பாளையங்களாக இருக்குது. சாத்தூர் அப்படிங்கிறது தான் கிழக்கு பாளையத்துக்குள்ளே வரும். அப்போ சேத்தூர் மேற்கு பாளையமாக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ, சேத்தூர் அப்படிங்கிறது. மூணாவது கொஷின் பாருங்கள். பரம்பரையாக எத்தனை பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும்னா புக்லேயே இருக்குவாங்க. 72 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும். நாலாவது கொஷின் பாருங்கள். மதுரை நாயக்கராக 1829 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதனின் உதவியோடு பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். யார் அறிமுகப்படுத்தினார்? விஸ்வநாத நாயக்கர். இதுவும் கரெக்டு. பாளைய முறையை அறிமுகமான பிறகு பாளையக்காரர்கள், சேர்வைக்காரர்கள், தலையாரிகள் இவங்க எல்லாத்தையும் இந்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவருடைய கட்டுப்பாட்டையும் கொண்டு முன்னாடி இவங்க தான் வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தலையாரிகள், சேர்வைக்காரர்கள் அப்படின்னு காவல் காக்கக்கூடிய உரிமை இவங்ககிட்ட தான் இருக்கும். இவங்க தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அந்த காவல் காக்கக்கூடிய உரிமையை வாங்கிட்டு இருந்தாங்க. பின்னாடி என்ன ஆயிடுச்சு? பாளைய முறை அறிமுக பிறகு பாளையக்காரர்கள் தான் அந்த நாட்டை காவல் காக்கக்கூடியவங்களாக, படிக்காவல் அப்படிங்கிற வரியெல்லாம் பாளையக்காரர்கள் தான் வசூல் பண்ணாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டானதாக இருக்குது. இப்போ பாருங்கள், கூற்று 1, 2 சரியானதாக இருக்குது. 4th ஒனுக்கு. இதுலேயும் பாருங்கள், பொருந்தாததை தேர்ந்தெடு. என்ன ஒன்று வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா யூசுப் கான், கான் சாஹிப், மருதநாயகம் இதெல்லாம் ஒரே நபருடைய பேர் தான். மாபுஸ் கான்ங்கிறது வேற ஒருத்தருடைய பேர். இந்த மூணு பேருக்கும் சொந்தக்காரர் ஒரே ஒருத்தர் தான். ஆனால் அந்த 4th ஒன் மட்டும் ஆற்காடு நவாபினுடைய சகோதரரான மாபுஸ் கான், அவர் வேற. அப்போ அதுதான் பொருந்தாததாக இருக்குது. தவறானதை கண்டறிக. மணப்பாறை லட்சுமி நாயக். திண்டுக்கல் கூட்டமைப்புலாம் பார்த்துருப்போம். நிறைய கூட்டமைப்புகளை வச்சு தான் பாளையக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்திருப்பாங்க. அதில் பாருங்கள், மணப்பாறை லட்சுமி நாயக்கர். ஆமாம், மணப்பாறையை சேர்ந்த லட்சுமி நாயக்கர் ஆயிடுத்து. இவரும் அந்த கூட்டமைப்பில் இருந்தார். தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர், இதுவும் கரெக்டு. விருப்பாட்சி கோபால் நாயக்கர், அதாவது திண்டுக்கல்னு சொல்கிறாங்களே, அப்படி திண்டுக்கல் கூட்டமைப்பில் விருப்பாட்சி கோபால் நாயக்கரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் இருந்தார். மணப்பாறை கிருஷ்ணப்ப நாயக்கர், மணப்பாறையில் லட்சுமி நாயக்கர் தான். மைசூர் தான் கிருஷ்ணப்ப நாயக்கராக இருப்பாங்க. அப்போ என்னது? டி தான் நமக்கு கேட்டிருக்க ஆன்சர். அப்போ டி தான் ஆன்சராக இருக்குது. அடுத்து பாருங்கள், 7th பாருங்கள். உடையாள் என்பது குயிலி பற்றிய மேக்ஸிமம் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர், குயிலி, உடையாள் இந்த மாதிரி தான் வரும். மருது சகோதரர்கள், திறன் சின்னம்மல் இவங்க தான் முக்கியமானவங்க, ஆரம்ப காலத்தில் உள்ளவங்க. இவங்களை பற்றி தான் திருப்பி கொஷின்ஸும் இருக்கும். உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு அப்படியே சென்று பிரிட்டிஷாருடைய ஆயுத கிடங்களில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அளித்தார். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் உடையாள் என்பது குயிலி பற்றி தகவல் கூற மறுத்திருக்க மாட்டாங்க. யாரை பற்றி? வேலுநாச்சியாரை பற்றின தகவல்களை அரியாக்குறிச்சி அப்படிங்கிற பிளேஸில் வச்சு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க? உடையாள்கிட்ட வேலுநாச்சி அந்த வழியில் போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தகவல் கேட்பாங்க. அரியாக்குறிச்சி அப்படிங்கிற பிளேஸ் சொல்லுவாங்க. ஆனால் அது குயிலி பற்றி கிடையாது, வேலுநாச்சியாரை பற்றி தகவல் கூற மறந்துருப்பாங்க. இப்போ அது ஒன்று தான் தப்பு. குயிலி தனக்கு தானே நெருப்பு வைத்து, குயிலி தான் என்ன பண்ணுவாங்க? தனக்கு தானே நெருப்பு வச்சுக்கிட்டாங்க. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் என்ன எடுக்கலாம்? 2 மட்டும் சரியானதாக இருக்குது அப்படிங்கிற ஆன்சர் எடுக்கலாம்.
எயித்து பாருங்கள் 1798 வாக்கில் கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3310 பக்கோடாக்கள் அப்படிம்பாங்க. விஜயநகர பேரரசில் அறிமுகமான அந்த நாணயத்துக்கு பேர் சொல்லுவாங்க. வராகன் அப்படிங்கிற பேர் கூட அதுக்கு சொல்லுவாங்க. 3310 பக்கோடாக்கள் கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. ஆன்சர் பி தான். தமிழில் வராகன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ? ஜூன் 1801 சொல்லுவாங்க. ஆற்காடு நவாப்பினுடைய அந்த கோட்டையினுடைய சுற்றுச்சுவரிலும் திருச்சி ஸ்ரீரங்கம் அந்த கோட்டையினுடைய சுவர்களிலும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அறிக்கையை ஒட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எப்போ வெளியிடப்பட்டிருப்பாங்கன்னா ஜூன் 1801 இந்த தகவல் இது நடந்திருக்கும். தீரன் சின்னமலை ரத்னகிரி என்ற பெயரோடு பழையகோட்டை மன்றாடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு 1758. இரண்டும் கரெக்டா அப்படின்னா பாருங்கள், தீரன் சின்னமலை ரத்னகிரி கிடையாது. என்ன பெயரோடு அழைக்கப்பட்டிருப்பார்? தீர்த்தகிரி அப்படிங்கிற பெயரோடு அழைக்கப்பட்டிருப்பார். பிறந்த ஆண்டு 1756 தான் அவரோட பிறந்த ஆண்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. அப்போ என்ன எடுப்பீங்க? கூற்று 1, 2 தவறானதாக இருக்குது அப்படிங்கிறத எடுப்பீங்க. அடுத்து பாருங்கள், தவறானதே தான் அதுலேயும் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட்னு பார்க்கும்போது வேலூர் புரட்சி இயர் கரெக்டு, 1806 கரெக்டு. திருச்சிராப்பள்ளி அறிக்கை இப்போ தான் பார்க்கும், 1801 கரெக்டு. வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1733 கொடுத்துருக்காங்க. மறு சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 31. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எது தப்பாக? வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730 பிறந்திருப்பாங்க. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அப்போ அது ஒன்று தான் தப்பான. அப்போ 11வது கொஷினுக்கு சி ஆப்ஷன் எடுப்பீங்க. அடுத்து பாருங்கள், வேலூர் கோட்டையின் அழகினை சிறப்பித்து கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா சிறுபான்நாட்டு படையில் வேலூர் கோட்டையை பற்றி அதை பற்றின தகவல், அந்த கோட்டை எப்படி கட்டப்படுது அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் சிறுபான்நாட்டுப்படை. ஆற்றுப்படை நூல்களில் 10 பாட்டில் அதுவும் ஆற்றுப்படை நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது சிறுபான்நாட்டுப்படை. கீழ்கண்ட கூற்றுடன் தொடர்புடையவர் யார்? யாருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது? ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். புதுச்சேரியில் இருந்தபோது என்ன பண்ணுறாரு? இந்து சமயத்திலேருந்து இஸ்லாம் சமயத்துக்கு மாறுறாரு. அவர் நிர்வாக பொறுப்பில் இருந்தபோது மதுரையில் நெசவு தொழில் நடக்கிறத ஊக்குவித்திருப்பார். மதுரை மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பார். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் சொந்தக்காரர் யார் அப்படின்னா யூசுப் கான். ரெடி பார்த்தோம் இல்லையா? மருதநாயகம், யூசுப் கான், கான் சாஹிப் அப்படிலாம் பார்த்தோம். இதெல்லாம் இவருக்கான பெயர் தான். முதல்ல மருதநாயகம் அப்படின்னு தான் இருந்திருக்கும். பின்னாடி என்ன பண்ணியிருப்பார்? இஸ்லாம் சமயத்தை தலைவனதுக்கப்புறம் யூசுப் கான் அப்படிங்கிற மாற்றிருப்பார். அப்போ இவர் தான் தொடர்புடையவராக இருக்கார். வேலுநாச்சியார் எத்தனை மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? அவங்களுக்கு நிறையா மொழிகள் தெரியும். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இதெல்லாம் அவங்களுடைய மொழிகளாக சொல்லுவாங்க, தெரிஞ்ச மொழிகளாக சொல்லுவாங்க. கீழே கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்கு. நம்ம ஐயர் தெரியலனாலுமே இந்த புக்கில் படித்ததை வச்சு கூட நம்மளால் போற்ற முடியும். பூலித்தேவருடைய இறப்பு எப்போ? 1767. இது பாருங்கள், குயில் இறப்பு 1780. கட்டபொம்மனுடைய இறப்பு பாருங்கள், கட்டபொம்மன் எப்போ இருப்பார்? 1799. மருது சகோதரர்கள் இறப்பு ஆல்ரெடி பார்த்தோம், 1801 நடக்கும். நமக்கு ஈஸியாக தானே இருக்குது 1 2 3 4 அப்படிங்கிறது. பட் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். கேட்ட கொஷின்ஸ் அத்தனையுமே இந்த டாப்பிக்லேருந்து இதை தான் கேட்குறாங்க. இதை தான் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி கேட்காங்க. அந்த புக்கில் இருக்கிற அந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த டாப்பிக்கில் ஒரு 2 கொஷின் கண்டிப்பாக போட்டுடலாம். நீங்கள் டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஈஸியாக தான் அந்த டாப்பிக்கில் இந்த கொஷின்ஸ் இருக்கும். கீழ்கண்டவற்றில் திருச்சி பிரகடனம் பற்றிய தவறான கூற்று ஆல்ரெடி பார்த்தோம். இந்த பிரகடனம் மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது, கரெக்டு. இந்த பிரகடனம் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியது, கரெக்டு. பிரகடனம் தேசிய சிந்தனையை வெளிப்படுத்துவதாக அமையவில்லை. தேசிய சிந்தனை வெளிப்படுத்துவதாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த பிரகடனத்தையே வெளியிட்டிருப்பாங்க. ஆற்காடு நவாப்பினுடைய அரசியல் நடவடிக்கையை இப்பிரகடனம் கண்டித்தது. ஆமாம், அவருடைய கோட்டையினுடைய சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் அந்த பிரகடனத்தை ஒட்டி வச்சுருப்பாங்க அப்படின்லாம் பார்த்தோம். அப்போது தவறானது எது அப்படின்னா கேட்டிருக்காங்க. 3 மற்றும் தவறானதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து
விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணைக்குழு. நமக்கு தெரியும் இந்த மீட்டிங் அப்போ என்ன ஆயிருக்கும், பிரச்சனைலாம் நடந்திருக்கும். அதில் ஆங்கிலேய பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தர்லாம் கொல்லப்பட்டிருப்பார் அப்படின்லாம் பார்த்துருப்போம். அதுக்கான விசாரணை ஆணையம் வச்சுருப்பாங்க. அதில் 3 பேர் இருந்திருப்பாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓவரம், ஜான் காஷாமேயர் அப்படிங்கிற 3 பேர் இருந்திருப்பாங்க. எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவர் ஜாக்சனுக்கு பதிலாக வந்த மாவட்ட ஆட்சியராக இருப்பார். இந்த 3 பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியராக அவருக்கு பதில் வந்திருப்பார். அப்போது 1, 2, 3 தான் அந்த குழுவில் இருந்த அந்த மெம்பர்ஸ், அந்த கமிட்டியோட மெம்பர்ஸாக இருப்பாங்க. அப்போது ஏ தான் கரெக்டானதாக இருக்குது. 18வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் சரியானது. இது ரொம்ப ஈஸி தானே. புலித்தேவர் யார் கூட சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு, கேப்டன் கேம்பல். இதுவும் கரெக்டு. முத்துவடுகநாதர், யாருக்கும் பிரச்சனை. முத்துவடுகநாதர் யாருடன் போரிட்டு இறந்தார் அப்படின்னா லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படிங்கிறவர் தான் கரெக்டானதாக இருக்கும். இப்போ கட்டபொம்மன் யார் கூட முதல்ல ஏற்படுதுன்னா மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிறவங்கள சொல்லுவாங்க. வேலூர் புரட்சியுடன் தொடர்புடையவர் கர்னல் ஜில்லெஸ்பி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவர் தான் அந்த வேலூர் புரட்சி அடக்கியவரே யார், கர்னல் கில்லஸ்பி. அப்போ இந்த 2, 3 மாறி கிடக்கு. நம்ம கேட்டது கரெக்ட்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போது 1, 4 தானே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஈஸியான கொஷினை கேட்கும்போது என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட்லி தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தவறுகள் தான் மேக்ஸிமம் அவசரத்தில் பண்ணக்கூடிய தப்பு தான். பட்டுன்னு 2, 3 ஆப்ஷனில் இருந்தால் அப்போ தவறானது கேட்டிருக்காங்க அப்படின்னு கூட போட்டு போயிடுவோம். சில நேரங்கள் தவறானது கேட்பாங்க, சரியானதை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. வேலூர் கோட்டையில் புரட்சியாளர்கள் யாரை அரசராக அறிவித்தாங்கன்னா வதே ஹைதர். நமக்கு தெரிஞ்சுக்கல, வேலூர் கோட்டையில் திப்புவினுடைய பசங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, அந்த புரட்சியாளர்கள் எல்லாம் திப்புவினுடைய பையனை அரசராக அறிவிப்பாங்க. திப்புவினுடைய புலிக்கொடியெல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்க அப்படின்லாம் பார்த்தோம். 1806 வேலூர் புரட்சியின் போது சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இருந்திருப்பார். 21 பாருங்கள். கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் காலின் ஜாக்சன் என்ற ஆட்சியாளரை சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஆமாம். கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் வச்சு தான் ஜாக்சன், அது முன்னாடி நிறைய இடத்துல ட்ரை பண்ணுவார், ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, முடியாது. இது கரெக்டு. ராமநாதபுரம் சந்திப்பின் போது ஏற்பட்ட மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் என்ற ஆங்கில அதிகாரி கொல்லப்பட்டார். கரெக்டு. இதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கும். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. கட்டபொம்மனின் அமைச்சராக அரச பிரதிநிதியாக அமைச்சராக யார் இருந்திருப்பார் அப்படின்னா இவருடைய அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா சிவசுப்பிரமணியம் பிள்ளை. அதுவும் கரெக்டு. சிவசுப்பிரமணியனா எட்டயபுரத்தில் தூக்கிடப்பட்டார். அது தப்பு. அவர் எங்கே தூக்கிடப்பட்டுருவார், நாகலாபுரத்தில் தான் தூக்கிலிடப்பட்டிருப்பார். அப்போ எட்டயாபுரம்ங்கிறது தப்பு. 1, 2, 3ங்கிறது கரெக்டானதாக நமக்கு கரெக்டானதானே கேட்டிருக்காங்க. ஒன் 2, 3 தான் கரெக்டானதாக இருக்குது. இது சரியானது. 1, 2, 3 தான் சரியானதாக இருக்குது. சிவசுப்பிரமணியனால் தூக்கிடப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்ப்போம். சிவசுப்பிரமணியனால் செப்டம்பர் 19, 1799 தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. சிவசுப்பிரமணியனால் தூக்கிலிடப்பட்ட நாள். கூற்று 1. வேலு நாச்சியார் தங்கியிருந்த இடத்தை ஆங்கிலேயர்களுக்கு காட்டி கொடுக்க மறுத்ததற்காக உடையால் கொல்லப்பட்டார். ஆல்ரெடி இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் மாறி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லாமல் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறணும். அது கரெக்டு. வேலு நாச்சியார் ஆல்ரெடி இதை தான் கொஞ்சம் மாற்றி கேட்டிருந்தாங்க, அப்படி தானே? இப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியார் உடையால் பேரில் பெண்கள் படைப்பிரிவை உருவாக்கினார். கரெக்டு. அந்த விசுவாசத்துக்கு காரணமாக என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. 1, 2 அப்படிங்கிறது சரியானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். 24. பூலித்தேவர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிழக்கு பகுதியில் இருந்த பாளையக்காரரிடம் பூலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். கிழக்கு பகுதியா? இல்லை, மேற்கு பகுதியில் தான் செல்வாக்கு பெற்றிருந்தார். ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்தினார். அதுவும் கரெக்டு. சிவகிரி பாளையக்காரர்கள் நீங்களாக பிற மரபர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தனர். அதுவும் கரெக்டு. இப்போ 2, 3 தான் சரியானதாக இருக்கு.
தவறானது எது? தீரன் சின்னமலையுடைய போர்கள் கொடுத்துருக்காங்க, நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அவர் தான் நிறைய போர்களில் ஈடுபட்டிருப்பார். பாருங்கள், காவிரிக்கரை போர் 1801 அது கரெக்டு. ஓராநிலை போர் 1802 அதுவும் கரெக்டு. அரச்சலூர் போர் 1803 அரச்சலூர் போர் 1804. இறுதிப்போர் 1804 1805 1805 ஜூலை 31 தான் அவர் இறந்திருப்பார். 1805 தான் அவருடைய இறுதிப் போர் நடந்திருக்கும். அப்போ இந்த ரெண்டும் தவறானதாக நம்ம கேட்டது தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்போது 3, 4ங்கிறது தவறானதாக இருக்குது. எப்போது ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி பாளையக்காரர் முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை. அதன்படி என்ன பண்ணியிருப்பாங்க? பாளையக்காரர் முறையவே ஒழிச்சிருப்பாங்க. பின்வருவனவற்றுள் தவறானது எது? பூலித்தேவருடைய பெயர் காத்தவராயன், காத்தப்ப பூலித்தேவர் அப்படிலாம் அவர் அழைக்கிறதாக சொல்லுவாங்க. இது கரெக்டானதாக இருக்குது. தமிழக வீர மங்கை வேல் நாச்சியார் அதுவும் கரெக்டு. வெள்ளமருது இன்னொரு சின்ன மருது இன்னொரு பேர் வெள்ளமருதா அப்படின்னா வெள்ளமருதுன்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா பெரிய மருதை வெள்ள மருது அப்படின்லாம் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. வெள்ள மருது என்று அழைக்கப்பட்ட பெரிய மருது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது தீர்த்தகிரிங்கிறது சின்னமலையோட இயற்பெயர் தீர்த்தகிரி, ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அப்போ என்ன இருக்குது, என்ன கேட்டிருக்காங்க? தவறானது 3 மற்றும் 3 ஒன்லி. கில்லஸ்பியினுடைய ஆட்கள் கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டிய திப்புவின் மகன்களை பழிவாங்க விரும்பினார்கள். ஆனால் அதை எதிர்த்த ஆங்கில அதிகாரி யார்? நினச்சிருப்பாங்க இந்த கிளர்ச்சிக்கு காரணமே யார்? திப்புவினுடைய மகன்கள் தான், கண்டிப்பாக பழிவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தர் மறுத்திருப்பார். அவர் யாருன்னா கர்னல் மேரியாட் அப்படிங்கிறவர் மறுத்திருப்பார். 29 பாருங்கள், தீரன் சின்னமலை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? திப்புவின் திவான் முகமது அலி மற்றும் சின்னமலை இருவருடைய படைகள் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதி கொண்டனர். கரெக்டு. 2 பேரும் ஃபஸ்ட்டு தீரன் சின்னமலைங்கிறதுக்கும் திப்புவினுடைய திவானாக இருந்ததுக்கும் 2 பேரும் சண்டை நடந்ததுக்கும் நொய்யல் ஆற்றங்கரையில் கரெக்டு. தீரன் சின்னமலை மராத்தியர்கள் பின்பற்றிய கொரில்லா போர் முறையை பின்பற்றினார், அதுவும் கரெக்டு. தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார், அதுவும் கரெக்டு. சமையல்காரர் ஒருவரால் காட்டி கொடுக்கப்பட்டு சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். இவருடைய இறப்பு ஆல்ரெடி பார்த்தோம், 1805 ஜூலை 30. மருதுபாண்டியனுடைய தலைமையிடம் எது? சிறுவயல். இந்த டாபிக் வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான், கொஷின்ஸும் ஈஸியாக தான் கேட்குறாங்க. அதை வச்சு தான் நம்மளும் கொஷின் எடுத்திருக்கோம். நன்றி.